அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்கள். ஐயா வாருங்க வளர்வோம் ஆனிலை பாலன்சன் ஐயா ரொம்ப சிறப்பாக அவருடைய வெள்ளை மனசு போல அவருடைய நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் நடத்திய மாநாடு விழாவும் அதுவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா அருமையா நடந்தது. இந்த 8வது இந்த 18வது இந்த நிகழ்வும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஐயா கூப்பிட்டு நான் வந்தப்போ கொஞ்சம் நண்பர்கள் கம்மியாக தான் இருந்தாங்க, ஒரு 10-15 பேருக்குள்ள இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. அரங்கம் இந்த நமது அரங்கம் நிறைந்து இருக்கிறது. உண்மையிலே பார்க்க சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பா அவர் மனசு போல இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற அதிகபட்சமான ஜோதிட நண்பர்கள் நீங்கள் அனைவரும் பாரம்பரிய முறையில் ஜோதிடம் பார்க்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அப்ப நீங்க என்னங்க பாக்குறீங்கிற அடுத்த கேள்வி, உடனடியான கேள்வி என்ன கேள்வின்னா, நீங்க என்ன பாக்குறீங்க? நாங்க பாரம்பரியம் பார்க்கிறோம், நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, நாங்க கேபி முறையில் KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லிய சப்ளாடு தேரிப்படி கேபி முறையில் உயர் கணித சார ஜோதிட முறையில் நான் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப இங்க ஒரு கேள்வி வரும், அப்ப பாரம்பரியம் என்ன ஆச்சு அப்படின்னா, பாரம்பரியம் கிட்டத்தட்ட 25 வருடம் நான் பாரம்பரிய ஜோதிடத்தில் பயணம் செய்தேன். உங்களை போலதான் பாரம்பரிய முறையில் தான் ஜாதகம் பார்த்தேன். 90ல மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில டிப்ளமோ அஸ்ட்ராலஜி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேலம் விஜய் ஐயா, இன்னைக்கு இரும்பாலை விஜயன் ஐயானா ஃபேமஸா சுகர்நாடு பேசிட்டு இருக்காரு. அப்ப அவரு திருச்சியில வந்து அவரு பாரம்பரிய வகுப்பு எடுப்பாரு, அதுல நான் கலந்துக்கிட்டு படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஈரோடு கோபு ஐயாட்ட படிச்சிருக்கேன், திருப்பூர் ஜிகே ஐயாட்ட படிச்சிருக்கேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா திருக்கு பிரபாரன் ஐயா அவர்கிட்டையும் நான் ஜோதிடம் படிச்சிருக்கேன். இதெல்லாம் இவங்கெல்லாம் பாரம்பரியத்தை ஒட்டி நாடியை ஒட்டி ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள். அவங்க அத்தனை பேர்கிட்ட கூட நான் படித்திருக்கிறேன். இப்ப படித்து பலன் எடுப்பதில் எனக்கு சிரமங்கள் இருந்தது. அது என்னுடைய இயலாமையாக இருக்கலாம். நீங்கெல்லாம் உண்மையிலே தெய்வம். ஏன்னா பாரம்பரிய மொழி இன்னைக்கும் ஜாதகம் பார்த்து பலன் சொல்றீங்களே, நீங்கெல்லாம் தெய்வம், உங்களை நான் வணங்குகிறேன். ஏன்னா பாரம்பரிய முறையில் துல்லியமாக ஒரு பலன் எடுப்பதில் சிரமங்கள் உள்ளது. மனசு சுத்தமா இருந்தா ஒண்ணு ஓகே, ஆமாங்க ஐயான்னு உண்மையை ஒத்துக்கணும். இல்ல நான் அப்படியே ஒரே பாஞ்சிருவேன் அப்படின்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கும் 20 வருஷம் 25 வருஷம் பாரம்பரியத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பலன் சொல்லுவதில் தடுமாறுகிறார்கள். எனக்கு நான் தடுமாறினேன், அவமானப்பட்டேன், அவசியப்பட்டேன், எனக்கு எங்கேயோ தப்பு இருக்கு, இது உண்மையை தேடினேன். உண்மையை தேடி தேடி போகும்போது நான் போய் நின்ற இடம் சார ஜோதிடம். ஐயா பேசுறாங்களே அதே சார ஜோதிடம் தான் இது. நாங்க உயர்கணித சார ஜோதிடம், ஐயா சார ஜோதிடம். என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சார ஜோதிடத்திற்கும் உயர்கணித சார ஜோதிடத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, ஒண்ணு வித்தியாசம் இல்ல. ஒரு கிரகம் சார ஜோதிட ஐயா மெத்தட் என்னன்னா, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலையை சிறப்பாக செய்யுங்கிறது சார ஜோதிடம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, பாரம்பரியம் தான். ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலை தான் செய்யும். அந்த கிரகம் எந்த நட்சத்திர பாஸ் யாரு? அந்த கிரகத்துக்கு பாஸ் யாருன்னா நட்சத்திரம் தான் பாஸ். நட்சத்திரம்னா கிரகம் பாஸ். சூரியன் போய் செவ்வாய் சாரம் வாங்கிருச்சுன்னா அந்த சூரியனுக்கு பாஸ் யாரு? செவ்வாய் தான் பாஸ். அவருதான் பாஸ். அவருக்கு செவ்வாய்க்கு கண்ட்ரோல் ஆனதான் சூரியன். புரியுங்களா? இதுதான் சார ஜோதிடம். அப்ப உயர்கணித சார ஜோதிடம் என்னங்க ஐயா அப்படின்னா, அந்த செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் யாரு? செவ்வாய், இந்த சூரியன் செவ்வாய் சாரம் வாங்கிடுச்சு, அந்த செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் யாரு? நீங்க செவ்வாயோட நிறுத்திடுவீங்க. செவ்வாயுடைய உபநட்சத்திரம் ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலையை செய்யும் மாற்று கருத்து இல்ல. அது தொடர்ந்து நடக்குமா நடக்காத என்பதை அந்த உபநட்சத்திரம் சொல்லும். இதாங்க வித்தியாசம். சார ஜோதிடத்திற்கும் உயர்கணித சார ஜோதிடத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வேலையை செய்யும், அந்த நிகழ்ச்சி நடந்தே தீரும். அந்த சம்பவம் தொடர்ந்து நடக்குமா நடக்காதா என்பதை உபநட்சத்திரம் சொல்லுங்கிறது தான்
சார ஜோதிடம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த முறையை நான் படிக்கிறேன். 2015 இந்த முறைக்குள்ள போனேன். 1990 டிப்ளமோ அஸ்ட்ராலஜி மதுரை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இதுல ஒரு 15 25 வருஷம் நான் பாரம்பரியத்துல பயணம் பண்ணேன். தேடுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு. 2015 நான் சார ஜோதிடம் பயின்றேன். சென்னையை சேர்ந்த தேவராஜ் ஐயா அவர்களிடம் சார ஜோதிடம் பயின்றேன். அப்ப அந்த மெத்தட் ரொம்ப இலகுவா இருந்துச்சு. பலன் சொல்றதுக்கு மண்டையை உடச்சிக்க வேணாம், அழகா. இந்த மெத்தட்ல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா, ஆட்சி இல்ல, ஆட்சி பார்க்க வேணாம், உச்சம் பார்க்க வேணாம், நீசம் பார்க்க வேணாம், பார்வைகளை பார்க்க வேணாம். எங்க இவரு இந்த கிரகம் அங்க இருந்து பாக்குறாரு, அந்த கிரகம் இங்க இருந்து பாக்குறாரு, இப்படியே வாழை பிடிச்சிக்கிட்டே போனா எந்த கிரகம் யாரை பாக்கலாம் மறந்து போயிடும். அப்புறம் சாரத்தை பிடிக்கிறேன்னு ஒரு கிரகத்தை சாரத்தை பிடிக்கிறது. இந்த சாரம் இதுல நிக்கிறா, அந்த சாரனால எங்க நிக்கிறான், அந்த சாரம் அவனுக்கு சாரம் கொடுத்தவங்க இவனுக்கு சாரம் எங்க, இப்படியே என்ன எங்கன்னு போனா ஆரம்பம் எங்கன்னு தெரியல, மறந்து போகுது. இதுல சிக்கல் வருது. அப்ப இங்க இந்த மெத்தட்ல அந்த சிக்கல் எல்லாம் கிடையாதுங்க. என்ன பண்ணுனாங்கன்னா, இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், லக்னம் இன்னைக்கு லக்ன புள்ளியை பத்தி சிறப்பாக பேசப்படுகிறது. ஒரு காலத்தை பத்தி லக்ன புள்ளியெல்லாம் பேச மாட்டாங்க, லக்னாதிபதிட்டு போயிடுவாங்க. இப்ப லக்ன புள்ளின்னு பேச வந்திருக்காங்க. ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இது. ஏன்னா ஐயா உண்மையா இல்லையா நான் சொல்றது, லக்னாதிபதியை வைத்து பேசப்பட்ட காலம் உண்டு. இப்ப என்ன சொல்றாங்க, லக்னாதிபதி இல்லைங்க ஐயா, லக்ன புள்ளி என்னன்றாங்க. ரைட்டு, ரொம்ப சிறப்பு. லக்ன புள்ளி என்பது சிறப்பு, எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். ஆனா அதுவே தப்புங்க. என்னது தப்பா? அதுவே தப்பு. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, நீங்க எப்படி தப்புன்னு நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். நான் கேட்க வேணாம், நானே சொல்றேன். எப்படி தப்புன்னா, நீங்க லக்ன புள்ளி என்பதை ஒரு பாதமாக எடுக்கிறீர்கள். ஒரு நட்சத்திரத்துல 4 பாதம் இருக்கிறது. அது 1ஆம் பாதத்துல இருக்கா, 2ஆம் பாதத்துல இருக்கா, 3ல இருக்கா, 4ல இருக்கா என்று எடுக்கிறீர்கள். அவ்வளவுதானே? இதுல மாற்றுக்கிறது இருக்கா? இதுல மாற்றுக்கிறது இருக்கா? லக்னம் புள்ளி ஒரு பாதமாக எடுக்கப்படுகிறது. ரைட்டு, சந்தோஷம். ஏன்னா 30 டிகிரியை போட்டு குழப்பினது போக இப்ப எங்க வந்துட்டீங்க, 3 டிகிரி 20 மினிட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. சூப்பர், 10 மடங்கு உயர்ந்திருக்கு. ஜோதிடம் துல்லியத்தை நோக்கி போயிருக்கு. சிறப்பு, வாழ்த்துக்கள். ஆனால் ஆனால் அங்கேயும் தவறு. ஏன் எப்படியா தவறு? பாத சாரம் தானே போட்டிருக்கோம், அது எப்படியா தவறு? அப்ப ஒரு பாதம் என்பது எத்தனை டிகிரி? 3 டிகிரி 20 மினிட். சரிங்களா? ஒரு டிகிரிக்கு எவ்வளவு நிமிடம்? ஒரு டிகிரிக்கு எவ்வளவு நிமிடம்? 4 நிமிடம். ஐயா பாருங்க, டச்சல் அடிக்கிறாரு, அதுதான் ஆசிரியர். ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம். அப்ப 3 டிகிரிக்கு 12 நிமிஷம். அங்க 20 மினிட் வேற இருக்கு, அதுக்கு ஒரு நிமிஷம். அப்ப 13 நிமிஷத்துக்கு ஒரு லக்னமாக நீங்கள் கணக்கிடுகிறீர்கள். ஒரு பாதம் என்பது 13 நிமிஷம். அப்ப 13 நிமிஷத்துல பிறக்கிற அத்தனை குழந்தையும் நீ ஒரே லக்னம்னு போட்டு பலம் எழுதலாம். கிரக நிலைகள் எல்லாம் ஒன்னா இருக்கும், லக்னம் ஒன்னா இருக்கும், ராசி ஒன்னா இருக்கும், கிரகம் எல்லாம் ஒன்னா இருக்கும். இவர்களுக்கு அந்த 13 நிமிடங்களில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரியான ஜாதகத்தை எழுதினால் எப்படியா பலன் சரியா இருக்கும்? ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தன் படிக்க மாட்டான், ஒருத்தன் ஊர் சுத்துறான், ஒருத்தன் ரவுடியா போறான். எப்படி உன் லக்னம் எப்படி உங்களுக்கு சரியான பலனை சொல்லும்? இந்த இடத்துலதான் துல்லியம் மாறுபடுகிறது. சரியா? நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த கேள்வி வரணும்ல. ஒன்ன குறை சொல்லிட்டயா, கட்டின வீட்டுக்கு நொட்டனம் சொல்ல தெரிஞ்சா சரின்னு சொல்லணும், நொட்டனம் மட்டும் சொல்லக்கூடாது, சரின்னு சொல்லணும்னு கேட்கணும்ல. நான் சொல்றேன், நாம என்ன பண்றோம்னா, நாங்கள் பாதத்தை எடுப்பதில்லை. பாதத்தை எடுக்கிறது இல்லையா? என்னையா அது கந்தரகோலமா இருக்கு? 1000-2000 வருஷமா பாதத்தை எடுத்து பலன் சொல்லு. நம்ம மூதா இருக்க அப்பா அம்மா மூட்டை தாத்தா எல்லாம் அதைதான் சொல்லிட்டு போயிருக்கிறான். நீ பாதத்தை எடுக்க கூடாதுன்னு சொல்ற அப்படின்னா, ஆமா சொல்லுகிறேன், நியாயம் இருந்துக்கா என்று பாருங்கள். அவ்வளவுதான். நம்ம எங்களுடைய கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜோதிட மாத்தாண்டர் என்ற பட்டம் வாங்கியவர். அவர் சொன்ன கருத்தை தான் சொல்ல, என் கருத்து கிடையாது. அது சரியா இருக்கு. எப்படி என்று சொன்னால், ஒரு 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 அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறகுது, லக்னம் அஸ்வினியில விழுது. நீங்க அஸ்வினுடைய 1ஆம் பாதத்துல ஒரு குழந்தை எழுதிருவீங்க. 3 டிகிரி 20 மினிட்டுக்குள்ள இருந்தால் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் லக்னம் என்று எழுதுவீர்கள். அதானே சார் உண்மை? நானா அதான் எழுதுறேன்.
இன்னைக்கு எனக்கு நான் ஐயா ஒரு குழந்தைக்கு ஜாதக நோட்டை எழுதி கொடுங்க ஐயான்னு நான் அதுவும் எதாவது எழுதி கொடுக்குறேன். நோட்டு ஐயா நம்ம பாரம்பரிய இது கேட்டு முறையில ஜோதிடம் அது வேணாங்க, நோட்டு எழுதி கொடுங்கய்யா. நோட்டு என்ன பண்ணணும், பாரம்பரிய மொழியில தான் எழுதி கொடுக்கணும். அது இதே மெத்தட்லாம் இன்னைக்கே எழுதி கொடுக்குறேன். அது ஆனா அவங்க விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க. ஆனா இப்ப பாருங்க, ஒரு லக்னம் அஸ்வினியில விழுது, முதல் பாதத்தில் விழுந்ததால் அஸ்வினி 1ஆம் பாதம் லக்னம் குறிக்கிறீர்கள். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் அஸ்வினிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு, எந்த நட்சத்திரமா இருந்தாலும் ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை டிகிரி ஐயா? 13.2 20 13.20. அப்ப என்ன பண்ணணும், ஒரு நட்சத்திரத்துக்கு தசை எவ்வளவு? நட்சத்திரத்துக்கு டோட்டல் தசை 120 வருஷம் இல்லையா? அப்ப இந்த 13 டிகிரி 20 மினிட்ட ஒரு நட்சத்திரத்துல தானே தசை, ஒரு நட்சத்திரம் தான் தசை. ஒரு நட்சத்திரத்துல எத்தனை புத்திகள் இருக்கிறது? 9 புத்தி இருக்கு. அதுல எதுவும் மாற்றுக்கிறது இல்லையா? எனக்கும் மாற்றுக்கிறது இல்லைங்க, நாங்களும் அதையா சொல்றோம். நான் பாரம்பரியத்தை எங்கேயாவது தாண்டி போறேன்னா, ஒரு ஒரு தசை என்பது எத்தனை வருஷம்? அத்தனை 120 வருஷம். அதுல 9 கிரகத்தையும் பிரிச்சு கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கு கேதுக்கு 7 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரன் இப்படி 10 நிமிஷத்தில பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 13 டிகிரி 20 மினிட்ட நீங்க உடைச்சி டிகிரிய மினிட் ஆக்கி, மினிட்ட செகண்ட் ஆக்கி கணக்கு போட்டு கேதுக்கு எவ்வளவு டிகிரின்னு பார்க்கணும். நாங்க என்ன பண்றோம், கேது 7 வருஷம் தானே, கேதுக்கு எவ்வளவு டிகிரி வருது அப்படின்னு பார்த்தா 0.46 டிகிரி, அவ்வளவுதான் கேதுக்கு. அப்ப சுக்கிரன் 20 டிகிரி 2 சம்திங் வரும். இப்ப இந்த லக்ன புள்ளியை நீங்க பாதம் 1ன்னு எழுதுறீங்கல்ல, நாங்க என்ன பண்றோம், துல்லியமாக ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆனோன்னு ஃபர்ஸ்ட் என்ன புத்தி வரும்? ஃபர்ஸ்ட் கேது புத்தி, அதனுடைய டிகிரி எவ்வளவு? 2வது சுக்கிர புத்தி, அதனுடைய டிகிரி எவ்வளவு? அடுத்த சூரிய புத்தி, அதனுடைய டிகிரி எவ்வளவு? இதை கூட்டிக்கிட்டே வரும்போது இவன் பிறந்த நேரத்துக்கு என்ன டிகிரியோ அதுல கொண்டாந்து ஒரு குத்து, அதான் பாயிண்ட். லக்ன புள்ளிங்கிறீங்களா, அத அந்த இடத்துல நாங்க என்ன பண்றோம், எடுக்கிறோம். அது கேதுவுல பிறந்ததா, கேதுவுடைய நட்சத்திரம் அது கேதுவுடைய புத்தியில பிறந்திருக்கா, கேதுவுடைய நட்சத்திரம் சுக்கிர புத்தியில பிறந்திருக்கா, கேதுவுடைய நட்சத்திரம் சூரிய புத்தியில பிறந்திருக்கா, இப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது எந்த புத்தியில் பிறந்திருக்கிறதோ அதுதாங்க சப்ளாடு. நீங்க சப்ளாடுன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கா? சப்ளாடுன்னா ரொம்ப பயப்படுறாங்க பாரம்பரிய ஜோதிடர். சப்ளா ஐயோ சப்ளாடு வேணாங்க, ஐயோ அது பெரிய தலங்க குத்துற வேலைங்க. சப்ளாடுன்னா ஐயோ அது வேணாங்க, அது ஐயோ அது பல்லே குழப்புதுங்க. அப்படின்னா இப்ப கேட்கிறேன் சப்ளாடுல என்னன்னு. சப்ளாடு என்றால் புத்திகள். ஒரு தசையில 9 புத்தி இருக்கு, அதான் 9 சப்ளாடுங்க. இப்ப யாருக்கு குழப்பம் இருக்கா? இப்ப யாருக்கும் குழப்பம் இருக்கா? இத புரிஞ்சுக்கிட்டா சப்ளாட போட்டு பயப்படுவீங்களா? பயப்படாதீங்களா சார்? அப்ப சப்ளாட சொல்லிட்டீங்களா சார், சந்தோஷம் சார். இன்னைக்கு சப்ளாடுன்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு சார். ரூப்பர் சார், ரைட்டு சார். அப்புறம் சப்புன்றீங்களா, அது என்ன சார்? சப்ளாட சொல்லிட்டீங்க, அப்புறம் சப்புன்னு சொல்றீங்களே, அது என்ன சப்பு? ஆனா அந்தாங்க ஒரு புத்தியில தானே 9 அமதாரம் வருதா இல்லையா? அப்ப அந்தரன்னு சொல்றத நாங்க சப்னு சொல்றோம். இங்கிலீஷ் வார்த்தைங்க சப்னு. நீங்க சந்திரன்னு சொல்றீங்க, நாங்க சப்னு சொல்றோம். ஏன்னா இந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆங்கில புலமை பெற்றவர். அவர் ஆங்கிலத்துல எழுதி போயிட்டாரு. அவரு புத்தி அந்தரம் சூட்சமான இருந்தா அந்த கொலாப்பே இல்ல. நம்ம ஆளுங்கெல்லாம் சூப்பரா கேள்விக்குள்ள வந்திருப்பாங்க. அவர் என்ன பண்ற, ஆங்கிலத்துல புத்தகம் எழுதி சப்ளாடு சப்னு போயிட்டார். இத என்ன புரிஞ்சுக்கணும், தசை புத்தி அந்தரம் சூட்சமம், தசை லாடு சப்ளாடு 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 முடிஞ்சு போச்சு. சூட்சமம் வரைக்கும் வந்தாச்சு. இதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா? இதாவது தப்பு இருக்கா? இதுல எங்கேயாவது
பாரம்பரிய முறையிலிருந்து நான் மாறுபட்டு வேற இடத்துக்கு போறேனா? இல்லதானே சார். நம்ம ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கேல்ல பாருங்க. சில ஸ்கேல்ல வந்து ஒரு எம்எம்ல கொடுத்துருப்பாங்க, எம்எம் சென்டிமீட்டர். இன்னும் துல்லியமான ஸ்கேல்ல எம்எம்ஏ 10 பிரிப்பான். அது மாதிரி தாங்க இங்க தசா புத்தியை பிரிச்சிருக்கு. தசை 9 புத்தி, 9 புத்தியில அந்தரம், அந்தரத்துல சூட்சமா வரைக்கும் வந்துட்டாங்க. இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் தான் இங்க பாரம்பரிய முறைக்கும் இங்க இதுக்கும் ஏன் துல்லியமா வருதுன்னா இது துல்லியமா வருது. ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்க எல்லாம் நாம எல்லாம் நோட்டு எழுதி கொடுக்குறோம். என்னையும் சேர்த்துக்கிறேன், நானும் நோட்டு எழுதி கொடுக்குறேன். என்கிட்ட கேட்கறவங்களுக்கு நானும் நோட்டு எழுதி கொடுக்குறேன். நம்ம நோட்டு எழுதி கொடுக்கும் போது 9 கிரகங்களுக்கும் பாதச்சாரம் எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? எழுதுறோம். 10வது என்ன பாதச்சாரம் எழுதுறீங்க? 10வது லக்னம். அதுக்கு ஏதோ ஒரு பாதத்துல இருக்கும், எழுதிடுறீங்க. ரைட்டு. அதோட அது அந்த பரமநாடியை போட்டு அந்த வரலாறுலாம் எழுதி இந்த நோட்டு என்ன கொடுக்குறோம். அவனு ஐயா சாமின்னு வாங்கிட்டு போயிடுறான், முடிஞ்சு போச்சு. ரைட். நான் கேட்கிறேன், லக்னத்திற்கு சாரம் எழுதுகிறீர்களே, லக்னத்துக்கு சாரம் எழுதுறோமே, மற்ற 11 பாவம் வேணாமா? அதை தெருவில் அப்படியே விட்டுடலாமான்னு கேட்கிறேன். வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? அப்ப கேபி முறையில், உயர்கலை சார ஜோதிட முறையில் 12 பாவத்திற்கும் சாரம் பார்க்கப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், எப்படி வந்து சிரசு என் உடங்கு சிறப்பு பிரபானம், அப்ப லக்னம் உயிர், அது முக்கியம், தப்பே இல்லை. ரைட்டு. ஆனா 2ஆம் பாவம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வி, கையிருப்பு, பணம் எல்லாம் சொல்றமே, அந்த பாவம் எப்படியாவது தெருவில் போட்டு விட்டுருவீங்களா? 3ஆம் பாவம் அதெல்லாம் வீரிய, தைரியம் எல்லாம் சொல்றீங்க. போக்குவரத்து அதெல்லாம் இருக்குது, மூவ்மெண்ட் அதெல்லாம் இருக்கு, வளைதல், நெளிதல், டான்ஸ், பரதம், நாட்டியம், பாடுறது, ஆடுறது, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அது வேண்டாமா? 4ஆம் பாவம் அம்மா பாவம், நிலப்பு, நிலம், வாகனம், கல்வி எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அது வேணாமா? 5ஆம் பாவம் ஹார்ட், முதுகெலும்பு, 5ஆம் பாவம் அதுக்குள்ள இருக்கு. குழந்தை பாக்கியம், கர்ப்பப்பைய இதெல்லாம் அதுக்குள்ள கிடக்குது. அப்ப அது வேணாமா? அதுக்கு என்ன சரண பார்க்க வேணாமா? இப்படி உள்ள தலை முதல் கால் வரை 12 பாவம் இருக்கும் பொழுது 12 பாவத்தை பத்தி தெரிந்தால் தானே அவனுக்கு 12 பாவத்திற்கு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். நீ ஒரு பாவத்துக்கு லக்கணம், பாவத்துக்கு லக்கணம், பாவம் ஜாதகம் எதிர்த்து மற்றெல்லாம் விட்டுட்டு நீ பாடல போனீங்கன்னா எப்படி வேணாலும் பார்க்க முடியும். அப்ப ஜாதகம் சரியான முறையில் பலன் சொல்லப்படுவதில்லை. அதனால ஜாதகத்தின் மேலேயே மக்களுக்கு ஒரு கெட்ட பேரு, அவர் பேரு இருக்கு இன்னைக்கு. ஏன்னு சொன்னா, மக்கள் ஜாதக நோட்டை தூக்கிட்டு இவர்கிட்ட பாக்குறாரு, அவர்கிட்ட பாக்குறாரு, அங்க பாக்குறாரு, தெருவா மக்கள் அலையறான். என்ன சொல்றானா ரிசல்ட்? என்னங்க ஆளுக்கு ஒரு பலன் சொன்னானா, என்னையா பண்றது? ஆளுக்கு ஒரு பலன் சொல்றான். இவர்கிட்ட போனா ஒரு பலன். பெரிய ஜோதிடர்னு ஃபீஸ் 5000 ரூபாய் வாங்குறாங்க. எப்படியா காசு பணத்தை சேர்த்து பஸ் ஏறி போய் அப்பாயின்மெண்ட் 2 மாசத்துக்கு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே வாங்கி 5000 ரூபாய் கொடுத்தாங்க. வயிறு எரியுதுங்க. இன்னைக்கு அவங்க எங்க ஊரு ஜோதிடர் சொல்ல கூட சொல்லலாம். வருது சார் ஜாதகம். எங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஜோதிடர் சொன்ன விஷயத்தை கூட 2 மாசம் காத்திருந்து 5000 ரூபாய் பணத்தை கட்டிவிட்டு போன 10 நிமிஷத்துல என்ன வெளியே அனுப்பிச்சாரு. ஒரு புரோஜனமும் இல்லை. அப்புறம் கேவலமா பேசுவாத என்ன, அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவானா? ஜோதிடர் சூப்பர்னு ஆளுக்கு ஒரு பலன் சொன்னால் எப்படியா ஜோதிடர் நிற்கும்? அப்போ இங்க கேபி முறையில் சொன்னா ஒரே பதிலா இந்த நான் போடுற சார்ட்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல எந்த மூலையில போய் ஒரு கேபி ஜோதிடத்தை கொடுத்தாலும் நான் என்ன சொன்னா அதுதான் சொல்லுவான். இது சிறப்பா? ஆளுக்கு ஒரு பலன் சொல்றது சிறப்பா? பாத்துங்க, ஏன் இப்படி தடுமாற்றம் வருகிறது என்றால், அங்க பாவங்களை காத்தில் பறக்க விட்டு விட்டார்கள். 1ஆம் பாவத்தை மட்டும் பார்த்துட்டு மற்ற பாவங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பாவங்கள் 30 டிகிரியே வந்து ராசி கட்டம் தான் 30 டிகிரி. இதுலயே கிளாரிட்டி இல்லை எல்லாருக்கும். ஜோதிடர்களுக்கு ராசி கட்டம் எவ்வளவு? 30 டிகிரி. ஆனா பாவங்களுக்கு 30 டிகிரி கான்ஸ்டன்டா இருக்கா? மாறுது. அப்ப பாவ கட்டங்கள் 30 டிகிரி அல்ல. ஒரு ஜாதகருக்கு
மேஷத்துல 15-16 டிகிரில லக்ன புள்ளி விழுந்துருச்சுன்னா அவர் எது வரைக்கும் போகும்? அது ரிஷபம் வரைக்கும் போகும். அப்ப இங்க பாதி இருக்கு, அங்க பாதி இருக்கு. அப்ப மேஷத்துல ஒரு கிரகம் நிக்குது, லக்ன புள்ளி விழுந்தது 16 டிகிரி, கிரகம் இருக்கிறது 13 டிகிரி. இருந்தா அது மேஷத்துல இருக்குதா, ரிஷபம் 2ஆம் பாவத்துல இருக்கா, 1ஆம் பாவத்துல இருக்கா? அது 12ஆம் பாவத்துல இருக்குங்க. அதான உண்மை. ஐயா என்னங்க மேஷத்துல இருக்கு, நீங்க 12ல மீனத்து கணக்கில் சொல்றீங்க. ஐயா லக்ன புள்ளி விழுந்ததே 16 டிகிரி, அது இருக்கிறது 13 டிகிரி, அப்ப 12ல தானே இருக்கு. இந்த கிளாரிட்டி இல்லாம மேஷத்தை வச்சுட்டு பலன் சொன்னா அவங்க புடிக்கிட்டு போயிடும் உங்க பலன். அப்ப மேஷத்தை என்னங்க டைம் ஆச்சா? நான் சப்ஜெக்டுக்கு வரல. சரி ரைட்டு, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அப்ப எங்க பலன் தடுமாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், உன்னிப்பா பார்க்கணும். உன்னிப்பா ஜோதிடர் நீங்களா உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க உங்களுக்கு என்ன என்ன பெருமை இருக்குன்னு தெரியல எனக்கு. சில ஜோதிடர் என்னமோ பூச்சாண்டி மாதிரி அப்படியே பதிந்து போய் உட்கார்ந்துருக்கா, ஜாதகத்தை வாங்கிட்டு பதிந்து பார்க்கலாம். ஜோதிடர் யாருக்கும் மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா இந்த உலகில் எவனும் படிக்க முடியாத தொலை பயப்படுகிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அது ஜோதிடம். எவனாலையும் படிச்சு முடிச்சுக்க முடியுமா? ஒரு எம்பிபிஎஸ் கொண்டு வராங்க, ஒரு ஐஏஎஸ் கொண்டு வாங்க, பெரிய அதிகாரி கொண்டு ஒரு சயின்டிஸ்ட் கொண்டு வாங்க, இதை படிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்றான். உனக்கு 5 வருஷம் எடுத்துக்க, 5 வருஷம் எடுத்துக்க, 10 வருஷம் எடுத்துக்க, 10 வருஷத்துல ஜோதிடத்தை நீ படிச்சு முடிச்சு பாத்துறேன். அப்படி போனதா? 3 தலைமுறை படித்தாலும் படிக்க முடியாது. அப்படி படித்து முடிக்க முடியாத ஒரு துறையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்களாம். என்னது பயணம்? படித்து முடிக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னா அது ஜோதிடம். அந்த ஜோதிடத்தை தைரியமாக கையில எடுத்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நெஞ்சு எப்படி இருக்கிறோம்? வாங்கலாம் பார்க்கலாம், எவனா வர்ற வாங்க பார்க்கலாம்னு சொல்லி நிமிர்ந்து நிக்கணும் ஜோதிடர். அந்த தைரியம் வேணும். அப்ப தைரியம் வேணும்னா என்ன பண்ணணும்? சும்மா கட்டத்தை போட்டு தடவு கூடாது. கட்டத்தை போட்டு தடவுனா உங்களை தடவிட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், ஜோதிடனா எப்படி இருக்கணும்ட்டு. அதாவது நான் ஒன்னும் என் சப்ஜெக்டை எடுக்கல, நான் கடைசியில ஒரு கிளாஸுக்கு போயிட்டு காட்டி போயிடுறேன். ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அவர் பிஹெச்டிங்க. யாருங்க? அவரு பிஹெச்டி வாங்கி டாக்டர் அஸ்ட்ராலஜி போட்டு ஒரு பேர் போட்டிருக்காரு. அவரு ஒரு நாள் என்கிட்ட கேட்டாரு, நம்ம தான் அப்படி வீராவசமா பேசுறோமா வேற, அதனால ஐயா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சொல்லுங்க ஐயா. என்ன இது மாதிரி ஜோதிடத்தை எதிர்ப்பவர்கள் தவறாக பேசுறவர்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, அது எல்லாம் பதில் சொல்ல முடியல அப்படின்னு. ஐயா அம்மா பாதியில என்னது கேட்டுங்க. அவர் என்கிட்ட கேட்டாரு, என்ன என்றால் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகத்துக்கு முகூர்த்தம் குறித்தது யார்? முகூர்த்தம் குறித்தது யார்? ஐயா காதல விடுதா? வசிஷ்ட மாமுனி. அவருதான் யாருக்கு? ராமருக்கு பட்டாபிஷேகம் சூடுறதுக்கு நேரம் குறித்து கொடுத்தது யாருங்க? மகாமுனியான வசிஷ்டர் குறித்த பட்டாபிஷேகம். அது அவர் குறித்த நேரத்தில் நடந்ததா? நடக்கவில்லை. எத்தனை பேர் நடந்துச்சு? 14 வருஷம் கழிச்சு நடந்தது. ஏன்னா காட்டுக்கு போயிட்டாரு அவரு. 14 வருஷம் காட்டுக்கு போய் எல்லாம் வனவாசெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அப்ப நம்ம எதிரிகள், நம்மளை கேள்விப்படுத்துறவர்கள் என்ன கேட்கிறான்னா, ஏயா உங்க மகாமுனியான வசிஷ்ட மகாமுனி குறிச்ச பட்டாபிஷேகமே பலிக்கல, 14 வருஷம் தவறி போச்சு, நீ என்ன சுண்டக்கால சோசியரு, நீ வரைய சோசியர்னு சொல்லிக்கிற, போயா நீ என்ன வசிஷ்டரை பெரிய ஆளோ? இந்த கேள்வியை கேட்டா நம்மளுக்கு கையெல்லாம் நடிக்கிடுச்சு. ஐயோ கேள்வி கேட்டாலே நல்லதான். அவரு அது பிஹெச்டி வேற, டாக்டரேட். நான் 10வது தான், நான் டாக்டரேட் இல்ல. நான் இங்க கேளுங்க ஐயா, நோட்டு வேணாம், ஒண்ணு வேணாச்சா? அந்த பதில அடி உடனே மண்டையில் அடிக்கணும். பதில் நான் அடிச்சேன். பதில் இது என்னங்க பெரிய கேள்வியா? நான் உடனே பதில் சொல்றேன். அடுத்த செகண்ட் இருங்க 2 நாள் யோசிச்சுட்டு அது என்னன்னு பார்த்துட்டு சொல்ல, அடுத்த நிமிஷம் பதில் சொன்னேன். அதுக்கு அடுத்த நிமிஷம் பதில் சொன்னேன். நான் சொல்றேன் பதில். ஐயா என்ன சொல்ல போறீங்கன்னா, நான் கேட்டேன், தசரத மகாராஜா ராமருடைய அப்பா தசரத மகாராஜா வசிஷ்ட மாமுனியுடன் என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டாருங்க? பட்டாபிஷேகத்துக்கு 4 நல்ல நாள் குறிச்சு கொடுன்னு கேட்டாரு.
அவரு குறிச்சு கொடுத்தாரு. அவரு என்ன கேட்டிருக்கணும், அந்த தசரத மகாராஜா என்ன கேட்டிருக்கணும், என் பையனுக்கு எனக்கு வயசாகி போச்சு, என் பையனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தலான்னு இருக்கேன், பட்டாபிஷேகம் நடத்தலாமா வேணாமான்னு கேட்டிருந்தா நம்ம முனிவர் என்ன சொல்ற, யோ நடக்காதுடா, பட்டாபிஷேகம் நடக்காதுடான்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அரசன் என்ன பண்ணிட்டான், பட்டாபிஷேகம் நடத்தல அவன் முடிவு பண்ணிட்டான். யாரு முடிவு பண்ணது? இவரு முடிவு பண்ணல, அரசன் முடிவு பண்ணிட்டான். நல்ல நாள் தானே என்கிட்ட கேட்கிற, நல்ல நாள் குறிச்சு. இப்ப தப்பு எங்கெங்க இருக்குது? தப்பு வசிஷ்டரும் இல்லை, முடிவு பண்ண அரசன் தான் தப்பு, எங்க தப்பு பண்ணலன்ட்டான். இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க எல்லாம் ஜோதிடர்கள், உங்கள்கிட்டயும் இந்த சப்ஜெக்ட் வரும், உங்கள்கிட்ட வரும். எப்படி வரும்? இவன் எங்கேயாவது ஜாதகம் பார்த்திருப்பான், எங்கேயாவது யாருக்கையாவது ஜாதகம் பார்த்துப்பான். அவன் தசரதர் பண்ண மாதிரி எங்கேயாவது ஜாதகம் பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து, ஐயா எனக்கு ஒரு முகூர்த்த நாள் குறிச்சு கொடுங்க அப்படிமா. நம்மால் உடனே ஒரு முகூர்த்த நாள் குறிக்கிறார். தப்பு, குறிக்க கூடாது. என்கிட்ட ஒரு ஆளு சிவராஜிலேன்னு போன் பண்ணாரு, ஐயா எனக்கு ஒரு முகூர்த்த நாள் வேணும் அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஜாதக பொருத்தம் பார்த்துட்டியா? அதெல்லாம் பார்த்துட்டேங்க ஐயா. பார்த்துட்டா அவங்ககிட்டே குறிச்சு. ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டீங்கன்னா அவங்ககிட்ட குறிச்சுக்கிற தேதிய என்கிட்ட கேட்காத. ஏன்னா நான் ஜாதகம் பார்க்கல, நான் ஜாதகம் பார்க்காம நான் தேதியை கொடுத்து வசிஷ்டர் மாதிரி நான் இறந்தாலும் உருளதுக்கா? அதுக்கெல்லாம் நாள் இல்லடா. எங்க அப்பா வசிஷ்டரு, வசிஷ்டர் இன்னைக்கு உருண்டுகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லலாம், உனக்கு நான் குறிக்க மாட்டேன் நான் சொல்லலாம். வசிஷ்டர் சொல்ல முடியாது, அவன் தலையை எடுத்துருவான். அவன் அரசன் என்ன பண்ணுவான், எனக்கு போனதை பேசுறான், ஒரு நாள் உடனே அவன் அரசன் என்ன கொள்ளும், அரசன் அன்று கொள்ளும். எடுத்தான வீசிடுவான். அப்ப வசிஷ்டர் என்ன பண்ணாரு, பேசாம நானும் குறிக்கணுமா, குறிச்சு வாங்கிக்க, முடிஞ்சு போச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜோதிடர்கள், உங்கள்கிட்ட இந்த கேஸ் வரும், ஜாதகம் பார்க்காம இந்த திருமணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாத நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முகூர்த்தம் குறிக்க கூடாது. ரைட்டு. இப்ப நான் சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். இந்த சாரம் ஜோதிடம் என்பது மிக சிறப்பாக இருக்குங்க. இதுக்கு ஒரு சாப்ட்வேர் இருக்கு. அந்த சாப்ட்வேர்ல சிறப்பாக ஜாதகம் போட்டு சிறப்பா பலன் சொல்லலாம், துல்லியமா பலன் சொல்லலாம். எப்படின்னா, இப்ப வந்து நம்ம வந்து பலன் எடுக்கிறது வந்து 9 கிரகம், 12 பாவம், நட்சத்திரம். இதுதான் வந்து ஜோதிட பலன் எடுக்கிறோம். அதுல நட்சத்திரம் கூட இருங்க, அதுக்குள்ள வந்துடும். 9 கிரகமும் முடிச்சிடும். ஒரே விஷயம் 9 கிரகத்தையும் 12 பாவத்தை வச்சுதான் நம்ம எடுக்கிறோம். அப்ப இன்னொரு கிளாரிட்டி நான் சொல்லணும் உங்களுக்கு, முக்கியமான விஷயம். இப்ப நமது வாழ்க்கை என்பது அகம் புறமாக இருக்கா, அகமும் புறமாக இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுவே தெரியலன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. நம்மது அக வாழ்க்கை என்பது பொருள் அல்லாத வாழ்க்கை. குழந்தை குட்டி பெற்றுக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, படிக்கிறது, பொருள் அல்லாத அனைத்து விஷயங்களும் அகம் சார்ந்த விஷயம். நோயோடு எல்லாமே அகம் சார்ந்தது. புறம் என்பது பொருள் சார்ந்தது. வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, சம்பாதிக்கிறது, வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் பொருள் சார்ந்தது. அகமும் புறமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அப்ப உங்களுக்கு ஒரு தசை புத்தி நடந்தால், இன்னைக்கு ஒரு தசை நடக்குது சார், ஐயாவுக்கு ஐயா என்ன தசை? சனி தசை புத்தி. சூப்பர். சனி ஒருத்தர் இன்னொரு கேட்டா அதே தான் சொன்னாரு. சனி தசையில ராகு புத்தி நடக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு தசை புத்தி நடக்கும். அப்ப இந்த சனி கிரகம் தசை நடத்துகிறது. இந்த சனி கிரகம் உனக்கு பொருளாதாரத்துக்கு சாதகமா இருக்குதா அல்லது அகம் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமா இருக்குதா என்று நமக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? அப்ப எத்தனை பேருக்கு தெரியுது? இன்னைக்கு ஜோதிடம் பார்க்கிற எத்தனை பேருக்கு இது அகத்துக்காக செயல்படுது, இது புறத்துக்காக செயல்படுது? இந்த கிளாரிட்டி இல்லாம நீ பலன் சொன்னீங்கன்னா எப்படி உங்க பலன் ஜெயிக்கும்? ஒரு கேள்வி. அதே மாதிரி புத்திநாதனா வர்ற கிரகம் அதுவும் என்ன வச்சிருக்கோம்? அகத்தையும் வச்சிருக்கோம், புறத்தையும் வச்சிருக்கோம். எது விஞ்சி நிற்கிறது? அகம் 50%, புறம் 80%. அப்ப எது அதிகமா வேலை செய்யும்? புறம் தான் வேலை செய்யும். 2/10 80% 2/10 போயிடும். அப்ப அங்க புறம் வேலை செய்யுது. அப்ப புறம் வேலை செஞ்சால் தசாநாதனும் புத்திநாதனும் புறத்துக்கு வேலை செய்தால் வண்டி வாங்குவேன், வீடு கட்டுவேன், சம்பள உயிர் நடக்கும், என் பணம் உங்களுக்கு கொட்டு சேரும்னு சொல்லுங்க, வேலை கிடைச்சிடும் சொல்லுங்க. அப்ப புறம்
தசையும் புத்தியும். அகம் நடந்தால் கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டி நடக்கும், எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்ப இது தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். அகமா புறமானு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். இங்க எங்க சாப்ட்வேர்ல உங்க ஜாதகத்தை போட்டா இதெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேனுமே. ஓ குடியா ஒன்றரை 10 பிளேஸ் குடியா, நான் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துருவாங்க. ஜாதகம் இங்க எல்லாரும் கட்டம் இருக்கா, ராசி நட்சத்திரம் ஒண்ணும் கிடையாது. இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு நான் பலன் சொல்லுவேங்க. ஏன்னா இங்க 9 கிரகம் பொருளுக்கு எப்படி இருக்கு, இங்க 9 கிராம் அகத்துக்கு எப்படி இருக்கு. பார்த்த உடனே இது மேல பொருளாதாரம், இது அகம் எதுக்கு வளர்த்திருக்கு, பொருளாதாரம் வளர்த்திருக்கிறது. பார்த்த உடனே தெரியுதா? ஏதாவது கிரகத்தை பார்க்கமா? ஒன்னையும் பார்க்கல, இதை பார்த்த உடனே தெரியுது பொருளாதாரம் வளர்த்த ஜாதகம். இந்த ஜாதகம் ராகு திசையில பிறந்திருக்கான். ராகு திசையில 15 வருஷம் இருப்பு கட்டி பிறந்திருக்கான். ராகு திசை பிறக்கும் போது 15 வருஷம் 2 மாசம். ராகு பாருங்க பிறக்கும் போதே 100% வச்சு இருக்கு ராகு. அப்ப இவன் பிறந்த உடனே அவங்க அப்பா அவங்க வீட்டுல பொருளாதாரம் வளருமா, அது கீழே போயிருப்பான். இதை பார்த்த உடனே சொல்லுங்க, யோ நீ பிறந்த உடனே உங்க வீட்டுல வண்டி வாகனம் வாங்கியிருப்ப, நிலம் வாங்கியிருப்ப, வீடு வாங்கியிருப்ப, உங்க அப்பா பொருளாதாரம் வேகமா உயர்ந்திருக்குன்னு சொன்னா ஆமாங்கன்றான். ரைட்டா? அடுத்த 15 வயசுக்கு மேல யார் வந்தா? குரு வந்தாரு. குரு என்ன பர்சன்டேஜ்? 92%. அப்ப 15, 16, 31 இவன் படிச்சு முடிச்சிருப்பான். டிப்ளமா படிச்ச ஆள் தான். ஏன்னா இது புறம் வளர்த்த ஜாதகம். நிறைய அதிகமா டெக்னிக்கல் படிக்க முடியும். இன்னொன்னு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா ஒருத்தரை ஆர்ட்ஸ் குரூப்ல படிக்க சொல்றதா அல்லது இன்ஜினியரிங் படிக்க சொல்றதான்னு கேள்வி வருதா இல்லையா? அது எப்படி சொல்லுவீங்க பாருங்க. அப்ப இரட்டைப்படை பாவங்கள் வலுத்திருந்து அது தசாபுத்தி நடத்தினால் அவரை இன்ஜினியரிங்ல தள்ளி விடு. டிப்ளமா ஒண்ணு 10வது படிக்க முடியா, அப்ப டிப்ளமா சேர்த்து விடு, சீக்கிரமா சம்பாதி. ஐடி டிப்ளமா படிக்க சொல்லு, சீக்கிரமா சம்பாதிப்பான். இல்ல ஒற்றைப்படை பாவங்கள் வலுத்திருக்கு, அகம் வலுத்திருக்கா, அவன் எம்ஏ பிஏ பிஹெச்டி வரையும் போயிட்டே இருப்பான். ஆனா வேலை கிடைக்காது, சீக்கிரம் சம்பாதிக்க மாட்டான். அதையும் பாத்துக்கணும். ஏன்னா புறம் அகம் வளர்ந்தா நான் படிப்பு போயிட்டு அறிவாளியா இருப்பான், சயின்டிஸ்ட் வரைக்கும் போவான். ஆனா என்ன பொருளாதாரத்துல அவன் தடவி நிற்பான். அப்ப இந்த ஜாதகம் ராகு தசை 100%, குரு தசை 92%, 31 வருஷம் 31, சனி தசை 19, 50, அதுக்கப்புறம் வந்த புதன் 100%, 50க்கும் 17, 67 வயசு லைஃப் ரிட்டையர்டு. இவன் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு விவசாயி மகனாக பிறந்து இன்னைக்கு கோடீஸ்வரன். இந்த ஜாதகத்தை பார்த்தாலே கோடீஸ்வரன் ஜாதகம் பிறந்த அன்னைக்கு சொல்ல முடியாதா? ஏன்னா கீழே இறங்கவே இல்லை சார். ஏன்னு சொன்னா இங்க கீழே காலை முடிச்சு இழுக்கிற கிரகம் எது? செவ்வாய், கேது, சூரியன், சந்திரன். இவங்கதான் அவங்களை கீழே இறக்குறது. இவன் இத்தனை பேர் பலமா இருக்கும்போது இவனால வேலை செய்ய முடியுமா? வேலை செய்ய முடியாது. ஒரு கம்பெனில சாதாரண சூப்பர்வைசர் ஜிஎம்மா வெளியில வந்தான், இன்னைக்கு கோடீஸ்வரன். அப்ப கண்ணாடி மாதிரி தெரியும், படம் பார்த்து கதை சொல்றது. ஒரு குழந்தைகிட்ட 2 வயசு குழந்தைகிட்ட ஒரு ஆப்பிளை காட்டி இது ஆப்பிள் 4 நாளைக்கு சொன்னா 4வது நாள் ஆப்பிளை காமிக்கலாம். அது என்ன சொல்லு, இது என்னது ஆப்பிள் சொல்ற, இது ஆப்பிள் சொல்ற கதை. நீ கிரகமா வேணாம், ஆட்சியம் வேணாம், உச்சம் வேணாம், செட்பலம், திக்பலம், தகப்பலம், குருப்பலம் 92 சூடு ரூல்ஸை வச்சுக்கிட்டு மண்டை குழப்பி, நீயும் குழப்பி, வரவனையும் குழப்பி ஜோதிட துறை நாசமாக போய்கிட்டு இருக்கு. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த காலமாற்ற ஓட்டத்தில் நாம் சிக்கிக் கொள்ளாமல் இப்படி அட்வான்ஸ் வந்துட்டீங்கன்னா அழகா மண்டையில அடிச்சு பலன் சொல்ல எவனா வரட்டும், ஐஏஎஸ் இருக்கணும், ஐபிஎஸ் இருக்கணும், கலெக்டரா இருக்கட்டும், பிரதமரா வந்தாலும் இதாண்டா ட்ரம்புக்கு நான் ஜாதகம் இருக்குங்க, என்கிட்ட இருக்குங்க ட்ரம்ப் ஜாதகம் நெட்டில் எடுத்தேன். ட்ரம்ப் இப்ப எங்க வேணாலும் சொல்றேன், ட்ரம்ப் ஒரு மெண்டலாக இருக்கிறான், லூசா இருக்கிறான், உலகம் முழுக்க சொல்றான். ஜாதகமும் அதான் சொல்லுது. சந்திரனுடைய தொடர்பு, சந்திரன் என்பது மனோகாரகன் தொடர்பு என்ன தெரியுமா? 6, 8, 10, 12 அவனுடைய மனநிலை. 6 நோய், 8 பெட்டு, 10 எப்படிமா 12ங்கிறது சாக போறான் சீக்கிரம்னு அர்த்தம். இதான் மனநிலை ஓடுது. கிளீனா இருக்கு ஜாதகம். இப்ப நான் ஜாதகம் போட்டு கன்னடாவில இருந்து ஒரு போன் பண்ணி கேட்டாரு, ஐயா ஜெர்புடைய ஜாதகம் எப்படி இருக்க, அந்த ஆளுக்கு எந்த உடம்புல எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அவன் மனநிலை மென்டலா இருக்கான்னு 100% கரெக்ட். அடிக்கடி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு இருக்கா, சாப்பிட்டுட்டு தான் அந்த ஆள் இருக்காரு. அதனால இவ்வளவு துல்லியமாக பலனை சொல்லக்கூடிய ஒரு முறை. இதை இப்ப பாத்தீங்கன்னா இது நீங்க போட்டு தருவீங்களா சார்? ஏன் ஜாதகத்தை கொஞ்சம் போட்டு பார்த்தா
இந்த 12 9 கிரகங்களும் அகத்துல இருக்கா புறத்துல இருக்கா அப்ப நீ தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு நீங்க அனுப்பி விடுங்க டீட்டெயில. 9787 என்னுடைய நம்பர் 9787799297 9787799297 ரைட்டுங்களா? இந்த நம்பருக்கு உங்க டீடைல்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் பிளஸ் உங்களுடைய கல்வியை சேர்த்து அனுப்பிடுங்க. என்னையா வம்பா இருக்கு, கல்வியை ஏயா கேட்குறீங்க? இந்த டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் கரெக்ட், கல்வி எதுக்கு கேட்குறீங்க? நீங்க கொடுக்குற நேரம் சரியா தப்பாங்கிறத உங்க கொடுக்குற நேரத்தை வச்சு கண்டுபிடிச்சிடும். நாம நீங்க பாட்டுல என்னதான் கிழிக்கிறான்னு பாக்குறேன் அப்படின்னு பிறந்த நேரம் ஒண்ணு இருக்கும், நான் ஒரு நேரத்தை கிழிச்சிருவேன்னு கிழிச்சா இங்க ஜாமம் அதை விட கிழிச்சிட்டு போயிடும். உங்களுக்கு சரியான நேரம் இருந்தால் கொடுங்க, உங்க கல்வியை கொடுங்க, உங்களுக்கு ஜாதகம் போட்டு ஃப்ரீயா அனுப்புறேன் சார், பைசா வேண்டாம், எனக்கு தட்சணை வேண்டாம், ஜோதிடருக்கு நான் தனி ஃப்ரீயா உங்களுக்கு போட்டு அனுப்புறேன். உங்களுடைய ஜாதக கட்டை என்ன சொல்லுது, நீங்கள் எதை கடந்து வந்தீர்கள், எதை கடந்து கொண்டிருக்கிறீர்கள், எதை கடக்க போகிறீர்கள், முக்காலத்தையும் இந்த ஜாதகம் சொல்லும். ஏன்னா என்ன தசையெல்லாம் கடந்து வந்தோம் நமக்கு தெரியும் தானே, எந்த தசையில பிறந்தோம், எந்த தசையெல்லாம் கடந்து வந்திருக்கோம், இப்ப என்ன தசை நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஒரு இன்னைக்கு 60 வயசுல ஒரு 15-20 வருஷம் எந்த தசையை கடக்க போறோம், முக்காலத்தையும் சொல்லிடும். இந்த கிரகம் தான் உங்களுக்கு தசை எடுக்க போகுது, சொல்லுமா சொல்லாதா? அது போல இந்த ஜாதகம் அனுப்பப்படும். அது மாதிரி இந்த கிரகத்தெல்லாம் சொல்லிட்டேன். அது மாதிரி இந்த ஒரு நிமிஷம் இருக்கு சார், இங்க பாருங்க 12 பாவம் இதுக்குள்ளதான் நம்ம உடம்பு இருக்கு. எம்ஆர்ஐ ஸ்கேன்ல உடம்புல எந்த இடத்துல நோய் வரும், எவன் சொந்த பந்தம் எல்லாம் 12 பாவத்துல தானே இருக்கு, சொந்த பந்தம் எல்லாம் 12 பாவத்துல தானே இருக்கு, இருக்கா இல்லையா? உங்க சொந்த பந்தம் யாரு உங்களுக்கு உதவிட்டா, உங்களை யாரு காலவாரி விடுவான், யாருகிட்ட ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லும். புரியுதா? ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லும். மாமனார் எந்த பாவம், டக்குன்னு சொல்லலாம். மாமியாரு 12 பாவம். அப்ப இந்த 12 பாவத்துக்குள்ளதான் மாமனார் மாமியார், அண்ணன் தம்பி, மாமா மச்சான், அக்கா தங்கச்சி, மருமக, சித்தி, பெரியம்மா எல்லாம் இதுக்குள்ள இருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்து உனக்கு ஆபத்துக்கு யாரு உதவுவான், ஆபத்துல யாரு உன்னை கீழே தள்ளி குழிய மூடுவான், எல்லா ரிப்போர்ட்டும் ஸ்கேன் ரிப்போர்ட் ஜாக்கிரதையா சொல்லிடுவேன். இதனாலும் வாய்ப்பளித்த ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, இதனாலும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சார். அற்புதமான